ஹலோ வாங்க தல. உங்களை தான் நீ அவங்கள தான் நீ பார்த்தனா? அப்படி எனக்கே மறந்து போச்சு எனக்கு. சரி ரைட்டு. இப்போ தான் எடுத்ததா? சர்வீஸ் விட்டாச்சா? ஃபஸ்ட் சர்வீஸு விட்டாச்சா? ஏன்னா நம்ம எதாவது செக் பண்ணும்போது எதாவது டாப் ஸ்பீடு அப்படி இப்படின்னு செக் பண்ண ஃபஸ்ட் சர்வீஸ் விட அவன் செக் பண்ணவே கூடாது. அதை முடிஞ்சா சர்வீஸ்க்கு எவ்வளோ கேட்டாங்க? 1600 கேட்டாங்க. அப்படியா? சரி ரைட். guys, welcome back to my channel. நம்ம சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R15 V3 இதோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூ நான் கம்ப்ளீட் ரிவ்யூ கிடையாது, ஏன்னா எக்கச்சக்க பேர் இதை பற்றி போட்டாங்க. நம்மக்கிட்ட இப்போ இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட வண்டிங்க. ஸோ ரொம்ப நாளாக ஒரு 10-15 நாளாக இது வந்து ரிவ்யூ பண்ணணும், இந்த டாப் ஸ்பீடு ஏதாச்சும் ரிலேட்டடாக BS6 பற்றி போடணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வண்டி நம்ம எடுத்து வந்துருக்கோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியண்ட் பார்த்தீங்கன்னா கலர் வேரியண்ட் மாற்றிருக்காங்க. அந்த பழைய வேரியண்ட்டுக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சின்னது தான், ஸ்டிக்கரிங் வேரியண்ட் மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கலரில் வந்து பார்த்திங்கன்னா வீலுக்கு வந்து அதில் வந்து பிளாக்குக்கும் இதில் வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா டூவல் ஹார்ன் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹார்ன் தான் வரும். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மெயினாக வந்து எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் டாப் ஸ்பீடு இதை தான் நம்ம செக் பண்ணணும். சோலோ கைஸ், நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. ஸோ லைட்டாக தூரல் விழுகுதுங்க. எங்க வண்டி இப்போ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஷிஃப்டிங்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது, அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. வண்டி ABS வரையா, உண்மையிலே பிரேக்கிங்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நல்லா எப்படியே நிப்பாட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூட நிப்பாடுவான் தான் அந்த இதுக்கிட்ட பாருங்கள், டாப் ஸ்பீடு 70 பாருங்கள் எப்படி நிப்பாட்டுதுன்னு. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க வண்டி. அதே மாதிரியுமே ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா ஷிஃப்டிங், கியர் ஷிஃப்டிங்குமே வேறு லெவலில் இருக்குங்க. நான் V3 வந்து ஃபஸ்ட்டு BS4 ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. உண்மையில் BS6 வந்து அந்த சவுண்டே தெரிலங்க, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ரைட், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குன்னு. செக் பண்ணி பார்த்துருவோம். நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீ அங்கிட்டலாம் ஊர் வந்துடும், நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம். சொல்லி அங்கிட்டே போயிடுவோமா? இல்லை, இங்கிட்டே போய் பார்த்துருவோம். நல்ல ஃப்ரீயான ரோடாக இருந்தால் செக் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கிஞ்சனுமாக இருக்குது.
130 போக முடியுதுங்க அந்த ரோட்டில். அதுக்கு மீறி போக முடியலை, கஷ்டமாக தான் இருக்குது. 130 வரையும் போச்சுங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து இன்ன ஒரு சிங்கிளாக போகும்போது போக முடியலங்க. இப்போ ஸோ பில்லியனில் வச்சுருக்கோம், 130 வரையும் போச்சு. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி தான். டைட்டாக முடிச்சுக்கோடா. இந்த ரோட்டில் 130 தான்டா போக முடியுது. அதான் 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 கரெக்டாக அந்த வேரியபிள் வால்வ் வரும்போது ஏற்றணுங்க. ஏங்க ஆனால் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் உண்மையில் சூப்பராகுங்க. இந்த ரோட்டில் வந்து 130 தாங்க போக முடியுது, அதுக்கு மேலே போக முடியல அங்கிட்டு. ஆனால் வண்டி என்ன ரைஸ் கொடுத்தோம்னா 145 வரையும் கூட போகும். நல்லா தான் இருக்குது வண்டி. ஆனால் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பஞ்சமே இல்லை. தம்பி வண்டி வாங்கின தம்பி, வண்டி ஓனர் மேலே வண்டி ரொம்ப நல்லா இருக்குது தம்பி. வண்டியை மட்டும் கரெக்டாக மட்டும் மெயின்டைன் பண்ணேன். ஃபஸ்ட் சர்வீஸ் போனனால தான் நான் வந்து இவ்வளோ விரட்டினேன். மனசு ரொம்ப புண்பட்டுருக்குன்னு தெரியுது. ரைட்டு, சரிங்க. உண்மையில வண்டி உண்மையில சூப்பராக இருக்குங்க. BS6. இப்போ வந்து R15 Mன்னு வேறு ஒரு வண்டி வந்திருக்குல்ல. ஸோ அந்த வண்டியும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் நம்ம. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. சரிங்களா? சரிங்க, ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் ஆகுதுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான், ரொம்ப டீட்டெயிலான வீடியோ கிடையாது. ஸோ அதனால் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் டு திஸ் சேனல். தேங்க்யூ.